ஆசீர்வதிக்கும் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாரே. துதி ஸ்தோத்திரம் இயேசுநாதா, துதி உமக்கே என்றுமே. இன்று ஒரு வசனம். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். லூக்கா 2:10. அன்புக்குரியவர்களே, மனுக்குலத்தை மீட்பதற்காக பரலோகில் இருந்து மண்ணில் வந்து பிறந்த இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவரையும் மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறோம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிருபையாக நமக்கு ரட்சிப்பை தரும்படி வந்தார். இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னம் ரட்சிப்பின் பிரசன்னம். அவர் நம்மை பாவங்களில் இருந்து காப்பாற்றுகிறார். முறிந்து போன தேவ உறவை மீண்டும் இணைக்க இயேசு இந்த உலகத்தில் பிறந்தார். கிறிஸ்துமஸ் என்பது பாவ மன்னிப்பும் கிறிஸ்துவுக்குள் நாம் அவரோடு இணைக்கப்பட்டு நித்தியமாக வாழ நம்மை தகுதி ஆக்குகிற வழி அமைக்கப்பட்டதை நினைவுபடுத்துகிறது. நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து வாழும்படி போதிக்கிறது. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சைகளையும் ஜீவனத்தின் பெருமையையும் வெறுத்து வாழுதலே கிறிஸ்துமஸின் சிறப்பாகும். இயேசு கிறிஸ்துவின் முதல் வருகையாகிய கிறிஸ்துமஸ் அவர் மீண்டும் ராஜாவாக வருவார் என்பதை உறுதிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையான முதல் வருகையை கொண்டாடும் நாம் நமது வாழ்க்கையில் அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து வாழ வேண்டும். தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நீதியும் தேவ பக்தி உள்ளவர்களாக இந்த உலகில் வாழ வேண்டும். நமது ஆனந்த பாக்கியமாகிய நம்பிக்கை நம்மை அவரது 2வது வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தி வாழ போதிப்பதாக. நாம் ஜெபிப்போம். மனுக்குல மீட்புக்காக பூவுலகில் வந்து அவதரித்த நல்ல கர்த்தாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய், இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்கிறோம். கர்த்தாவே, கிறிஸ்துமஸ் பண்டிகையை கொண்டாடுகிற உங்க அன்பு பிள்ளைகள் அனைவரும் சமாதானம், மகிழ்ச்சி, அன்பு, ஐக்கியம், இரக்கம், தயவு நிறைந்த மக்களாக வாழ இரக்கம் செய்யுங்க. ஆண்டவரே, பண்டிகை கொண்டாடுகிற மக்கள் அனைவரும் தேவனுக்கு பிரியமானபடி பாவத்திலிருந்து மீட்கப்பட்ட அனுபவத்தோடு மகிழ்ந்து கலிகூற வழி நடத்துங்க. நாங்கள் தேவன் அருளும் சமாதானம், சந்தோஷத்தோடு கிறிஸ்துவின் மகிமையை பிரதிபலிக்கும் சாட்சிகளாக வாழ எங்களுக்கு உங்க கிருபை வேண்டுமா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த பண்டிகையில் கலந்து கொண்டு தங்கள் குடும்பத்தினரோடு தேவ அன்பை பகிர்ந்து கொள்ள வெளியூர்களில் இருந்து பயணம் செய்யும் ஒவ்வொருவரின் போக்கிலும் வரத்திலும் உங்க பாதுகாப்பு வேண்டுமாயும் சமாதான பிரபுவின் ஆளுகை வேண்டுமாயும் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உண்ண உணவின்றி, உடுக்க உடையின்றி, இருக்க இடமின்றி வாழும் ஒதுக்கப்பட்டோர், ஆதரவற்றோர், தெருவோரங்களில் வாழ்வோர், திக்கற்றோர்களை கர்சனையோடு விசாரித்து நன்மையானவர்களை செய்யும் ஒவ்வொருவர் வாழ்விலும் சமாதானம், மகிழ்வு நிறைவாய் பெருக ஜெபிக்கிறோம். உலகம் எங்கும் உள்ள அனைத்து மக்களும் பாவ சாப கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும், மெய் தேவனை கண்டுகொள்ளவும், சமாதானமான அமைதலான வாழ்க்கை வாழவும் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் தேச இரட்சகரை சேவிக்கவும், தேவ சத்தத்துக்கு செவி கொடுக்கவும், ஆசீர்வதிக்கப்படவும் ஜெபிக்கிறோம். கிராமங்களில் மிஷனரி பணித்தளங்களில் இருளில் இருக்கிற மக்கள் வெளிச்சத்தை காணவும், ஊழிய நலன் காக்கப்படவும், ஊழிய தேவைகள் சந்திக்கப்படவும் பரிசுத்த ஆவியானவரின் கிரியை வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்ததற்காக நன்றி சொல்கிறோம். துதிகனமையுமே உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமேன்.